அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். ஒருவர் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார். குருஜி, இறந்தவர் தன்னுடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய மனம் மாறி இருக்குமா என்று கேட்டிருக்கிறார். வாழும் பொழுது இருக்கின்ற மனம்தான் இறப்புக்கு பின்பும் அந்த மனம் இருக்குமா, மாறி இருக்குமா என்பதுதான் அவர் கேள்வி. இதுல நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கணும். என்னன்னா, வாழுகின்ற போது அவன் தீய குணங்களோடு, வஞ்சக குணங்களோடு, தீய பழக்கங்களோடு வாழ்ந்து வந்திருந்தால் இறப்பிற்கு பிறகு அந்த பழக்க வழக்கங்கள், குணநலன்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல அங்கேயும் போய் அதே குணத்தோடு தான் இருக்கிறானா? இங்க கொலை செய்தவன் இறப்பிற்கு பிற்பாடு அங்கேயும் கொலைகாரனா தான் இருக்கிறானா? இங்க அதிகமான பாவம் செய்தவன் இறப்பிற்கு பிறகு அங்கேயும் அதே பாவத்தை தான் செய்கிறானா? இங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கின்னு, என்னை கொடுமைப்படுத்திக்கின்னு, என்னை துன்புறுத்திக்கின்னு, என்னை நிம்மதியாக வாழ விடாத, நாள்தோறும் குடிச்சிட்டு வந்து நாள்தோறும் என்னை அடிச்சு துன்புறுத்தி என் வாழ்க்கையை நரகமா மாற்றின என் வீட்டுக்காரன் இறப்பிற்கு பிறகு அங்க போய் யாருன்னா துன்புறுத்திக்கிறானா? இதுதான் அவர் கேட்க வந்த கேள்வியினுடைய அர்த்தம். இங்க வாழும்போது கெட்டவர்களாக வாழ்கிறார்கள், வஞ்சக குணத்தோடு வாழ்கிறார்கள், பழிவாங்கும் குணத்தோடு வாழ்கிறார்கள், ஏமாற்றும் குணத்தோடு வாழ்கிறார்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற அடாவடித்தனமான அராஜகமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இல்லையா? சத்தாம்பாவன் எல்லாருக்கும் நல்லதே நடந்ததுப்பா, பாவி எப்ப அவன் சாவானே எதிர்பார்த்துன்னு வந்தோம், ஓய்ஞ்சதுரா பீட சொல்றாங்கல்ல. ஒரு சிலர் செத்து போனா, செத்தானா ரொம்ப சந்தோஷம்பா, கடவுள் இப்பதான் அவனை இழுத்துன்னு போய்க்கிறான் சொல்றாங்கல்ல. எப்போ சாவான்னு மற்றவங்க எதிர்பார்க்கின்ற மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையை வைத்துத்தான் மற்றவன் அதை எதிர்பார்க்கிறான். ஊரெல்லாம் அநியாயம் பண்ணான், ஊரெல்லாம் ஏமாத்தினான், எல்லா விதமான பாதக செயல்களை செய்தான். அவனை பார்க்கும்போது நல்லவெல்லாம் சாவுறான், இந்த கம்யூனிட்டி எப்ப சாவான்னு தெரியலையே. மக்கள் எல்லோரும் அது போல பேசுகிறார்கள் இல்லையா? இப்படி ஒரு மற்றவர்கள் தூற்றுகின்ற, மற்றவர்கள் காரி துப்புகின்ற, மற்றவர்கள் அவனை பார்த்தாவே வெறுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்கள் பூமியில் இருந்தார்கள், இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி இருக்கிறவன் செத்து போயிட்டான். இப்ப மேல் உலகிலும் போய் அதே போலதான் இருப்பானா? இதுதான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா ஆவி உலகிலே அவன் போய் சேர்ந்தவுடன் பல பேருக்கு அங்கே மனமாற்றம் ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன? நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு இறைவன் கொடுத்தான், நல்ல ஒரு மனைவியை கொடுத்தான், நல்ல பிள்ளைகளை கொடுத்தான். ஆனா நம்ம அதெல்லாம் சரியான முறையில பயன்படுத்திக்காக, சரியான முறையில வாழ தெரியாத கண்மூடித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே, அதற்குண்டான தண்டனையை இங்க அனுபவிக்கும் போதுதான் ஏண்டா இது போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனம்போ அனு நினைச்சு பார்க்கிறோம். மனம் மாறுகிறது. எப்போ? கண்கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம்னு சொல்ற மாதிரி வாழ்க்கை முடிந்த பிற்பாடு அங்க போய் ஆவி உலகிலே அவன் என்ன நினைக்கிறான்? நல்ல வாழ்க்கை கிடைச்சது, வாழாத மற்றவர்கள் நம்மை காரி துப்புகின்ற, தூற்றுகின்ற வாழ்க்கை அல்லவா வாழ்ந்தோம். அப்போ அங்கே அவனுடைய ஆன்மா அங்கே அவனையே திரும்பி பார்க்க வைக்கின்ற வேலைகளை செய்கிறது.
ஏன்னா அங்க இவனை போல மோசமான நடந்துக்கணுவா அங்க இல்லை. அங்க நல்லவர்கள் வாழ்கின்ற உலகமாகவும் இருக்குது. ஆனா இவன் அங்க அனுபவிக்கிற அந்த தண்டனைகள் எல்லாம் அனுபவிக்கும் போதுதான் நாம இது செய்திருக்கணுமா, செய்யாத வாழ்ந்திருக்கலாமே, நம்ம மனைவியை நல்லத்தனமா பார்த்துருக்கலாமே, நம்ம பிள்ளைகளை நல்லத்தனமா படிக்க வைத்திருக்கலாமே, ஏன் நம்ம இது போல ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் ரியலைசைஸ் பண்ணி பார்க்கின்றான். எங்க அங்க. அப்போ அந்த ரியலைசைஸ் பண்ணி பார்க்கின்ற அந்த தருணம் எப்படி அவனுக்கு அமைகிறது என்றால், ஒன்று அவன் அனுபவிக்கின்ற கொடுமையான தண்டனைகளின் மூலமாக அந்த மனமானது மாறுகிறது. ரெண்டு, உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அங்கே அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் எல்லாத்தையும் இவன் பார்க்க சொல்லும் போது, ஐயோ அது போல நம்மளும் வாழ்ந்திருக்கலாமே, இங்க வந்து கீழே சரியா வாழ்ந்திருந்தா மேல வந்து இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கலாமே, தப்பு பண்ணிட்டோமே, வாழ்க்கை வீணாக அழிச்சிட்டோமே, மற்றொரு மனசெல்லாம் நோவடிச்சிட்டோமே என்று அங்கே அவன் மனம் மாறுகிறது. ரியலைசைஸ் பண்ணி பார்க்கிறான். இறைவன் கிட்ட மன்றாடி வேண்டுகிறான், நான் தெரியாத தவறு பண்ணிட்டேன், என்னுடைய சேர்க்கை அது போல இருந்தது, என் புத்தி வேதனைச்சு போச்சு, நான் அதனால்தான் இந்த கொடுமையான செயல்கள் எல்லாம் பூமியில செய்தேன், இறைவா நான் செய்தது தவறுதான், அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை நான் அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறேன், ஆனா இந்த தண்டனை கொஞ்சம் விடுதலை கொடுங்களேன் என்று இறைவனிடம் மன்றாடி கேட்கிறார்கள். பூமியில் தவறு செய்தவன், பூமியில் தவறான வாழ்க்கை வாழ்ந்தவன், பூமியில் அவன் பாதக செயல்களை செய்தவன், மற்றவரை ஏமாற்றியவன், பொய் சொல்லியவன், மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்தவன், கொள்ளடிச்சவன், கொலை பண்ணவன், மனைவியை சரியான முறையில் நடத்தாதவன், பிள்ளைகளை சரியாக படிக்க வைக்காதவன், மற்றவர்களுடைய தூற்றுதலுக்கு ஆளானவன், இப்படி இருக்கின்ற பலதரப்பட்ட மனிதர்களில் ஒரு சிலர் இறந்த பிற்பாடு அவன் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கின்ற நிகழ்வுகள் மேலே நடைபெறுகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக ஒரு சிலருடைய மனம் அங்கே மாறுகிறது என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. சந்தோஷம்.